எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மைக்ரோசேஷன் ட்ரைனிங். நான் கடைசியா அப்லோட் பண்ண 3D வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. சாரி, என்னால் கமெண்ட் மட்டும் தான் ரிப்ளை பண்ண முடிஞ்சது. உங்களுக்கான வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இனிமே வர நாட்களில் நான் கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோவை நான் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ அதில் நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, 3Dயை விட 2D தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால் இன்னைக்கு செக்ஷன் வந்து நான் 2Dயில் என்னென்ன டூல் இருக்குது, அது எப்படி எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித் தரப் போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3D விண்டோவில் பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் இந்த விண்டோ ஷோ ஆகிருக்கும். ஆனால் 2Dயில் வந்து ஒரே ஒரு விண்டோ மட்டும் தான் இருக்குது. சரிங்களா? இந்த நியூ ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் 3D வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். அதே மெத்தடு தான் இதுலேயும் ஃபாலோ பண்ணணும். அது தெரியாதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? நியூ ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. அதில் கிரியேட் பண்ண உடனே இந்த இடத்துல டாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதில் தான் நம்மளுக்கு 2D தேவையான டூல் எல்லாமே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 3D மாதிரி இருக்காது. 2Dனா சிம்பிள் தான். ஒரு சின்ன பாக்ஸ் தான். 3Dயில் பார்த்தீங்கன்னா நிறைய பாக்ஸ் இருக்கும். சரிங்களா? நிறைய டூல் இருக்கும். ஆனால் 2Dயை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 ரோ தான் இருக்கும். சரிங்களா? டாஸ்க் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ரோ வந்து கியூரோவில் டைப் ஆஃப் லைன்ஸ் இருக்குது. அதில் இம்பார்ட்டண்டான லைன் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். ஸ்மார்ட் லைன், பிளேஸ் லைன், மல்டி லைன், எஸ்பி லைன். இதுதான் இம்பார்ட்டண்டான லைன். ஸ்மார்ட் லைன் என்னென்னா ஹரிசாண்டலாக போகிற லைனும் வெர்டிக்கலாக போகிற லைனும் ஒரே ஜாயிண்டில் இருக்கும். சரிங்களா? இப்போ நான் இந்த லைனை பிக் பண்ணால் ஹரிசாண்டலில் இருக்கிற லைனும் எல்லாமே செலக்ட் ஆகுது. ஆனால் பிளேஸ் லைனில் பார்த்தீங்கன்னா இப்போது வெர்டிக்கலாக இருக்கிற லைனை செலக்ட் பண்ணால் ஹரிசாண்டலாக இருக்கிற லைன் செலக்ட் ஆகாது. ஹரிசாண்டலாக இருக்கிற லைனை செலக்ட் பண்ணால் வெர்டிக்கலாக இருக்கிறது செலக்ட் ஆகாது. சரிங்களா? இதுதான் ஸ்மார்ட் லைனுக்கும் பிளேஸ் லைனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டி லைன் வந்து சிவில் ஓரியன்டாக இருக்கவங்க வந்து பில்டிங்கோட வால் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். எலக்ட்ரிக்கல் ஓரியன்டாக இருக்கவங்க வந்து டக்ட்லாம் போடுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து பார்க்க போகிறது எஸ்பி லைன்னா என்ன தெரியுங்களா? இந்த 2 பாயிண்ட்டை வச்சு நடுவில் ஆர்க் மாதிரி ஷேப்பில் கிராஃப் ட்ரா பண்ணுறது தான் இந்த எஸ்பி லைன். இந்த 2 பாயிண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இங்கே இருக்க 2 பாயிண்ட்டை வச்சு நம்ம கிராஃபை வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் இந்த எஸ்பி லைன் பயன்படுத்தும். இந்த 4 இம்பார்ட்டன்ட் லைனும் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கியூரோவில் இருக்க ஃபஸ்ட்டு லைன் வந்து ஸ்மார்ட் லைன். அதை பிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு, செகண்ட் ஒரு பாயிண்ட்டு, இவ்வளோ தாங்க. இதுதான் இந்த லைன் ட்ரா பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். சரிங்களா? இந்த லைன் வந்து என்ன ஷேப்பில் வேணால் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நான் ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு, செகண்ட் ஒரு பாயிண்ட் பிக் பண்ணேன். அடுத்தது அதேமாரி தான் கீழேயும் சேம் அதே மாதிரி டைப் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் ஆகிடுச்சு. சரிங்களா? இதுதான் ஸ்மார்ட் லைன். அடுத்த இருக்க வந்து கியூரோவில் செகண்டாக இருக்கிறது வந்து பிளேஸ் லைன். இந்த லைன் வந்து சேம் இதே நான் ப்ரொசீஜர் வச்சு நான் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு, செகண்ட் ஒரு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செகண்ட். இதுதாங்க ரெக்டாங்கிள் வந்துடுச்சு. பட் இந்த ஸ்மார்ட் லைன் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணால் ஒரு ஹோல் ரெக்டாங்கிளுமே செலக்ட் ஆகுது. ஆனால் பிளேஸ் லைனில் பார்த்தீங்கன்னா தனித்தனி லைனாக தான் செலக்ட் ஆகும். இதுதான் ஸ்மார்ட் லைன், பிளேஸ் லைன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டி லைன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வால் கிரியேட் பண்ணுறதுக்கு, டக்ட் கிரியேட் பண்ணுறதுக்குலாம் யூஸ் ஆகுன்ட்டு. இது வந்து கியூரோவில் தேர்டாக இருக்கிறது. இதை செலக்ட் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வரும். இதில் வந்து ஸ்டைல் வந்து நிறைய டைப் இருக்கும். இந்த டபிள்யூன்றதுலாம் வால், இந்த டி பார்த்தீங்கன்னா டக்ட் போடுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. இப்போ நான் வால் ட்ரா பண்ணி காட்டுறேன். வால்லையே என்னென்ன எம்எம்மில் வால் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே டிஃபால்ட்டாக இருக்கும். நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு, செகண்ட் ஒரு பாயிண்ட்டு, வால் ட்ரா ஆயிடுச்சுங்களா? சரி, ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு, செகண்ட் ஒரு பாயிண்ட்டு. இது என்ன ஷேப்பில் வேணாலும் இதுவும் வால் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்க்க போகிற கமெண்ட் வந்து எஸ்பி லைன் கியூரோவில் 5th இடத்துல இருக்கும். அது கீழே சின்ன ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா நிறைய டைப் ஆஃப் எஸ்பி லைன் இருக்கும். அது என்னென்னு அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்க்கறது வந்து எஸ்பி லைன் சொல்லிட்டு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு, அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு பாயிண்ட்டு, அப்புறம் டிக்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு பாயிண்ட்டு, அடுத்து செகண்ட் பாயிண்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த எஸ்பி லைன் ட்ரா ஆகிடும். இந்த 4 பாயிண்ட்டை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அதை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம்.
இதுதான் எஸ்பி லைன். சரிங்களா? அதுக்கு அடுத்த எஸ்பி லைன்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதுதான் நம்ம க்யூரோவில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான லைன் டூல். சரிங்களா? இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் ஒரு ஒரு வாட்டியும் சொல்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் ட்ராயிங்குள்ளே வர முடியும். இதுக்கப்புறம் இருக்க அடுத்த கமெண்ட் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி.